இன்னைக்கு கணேச பஞ்சரத்னத்தில் மூன்றாவது ஸ்லோகம் பார்க்கலாமா? இது வேற ராகம். நம்ம கணேச பஞ்சரத்னத்தை 2 வகுப்பாக கற்றுன்னு வரோம் இல்லையா? முதல் ஸ்லோகமோ 2வது ஸ்லோகமோ ஒரு ராகம். இப்போ 3வது ஸ்லோகம் இப்போ வேற ராகம். இதுவும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கற்றுக்கலாமா? சமஸ்தலோக நான் நிறுத்தச்சா பாடி பாருங்க, அதுக்கு தான் நிறுத்துறேன். சமஸ்தலோக சங்கரம் நிரஸ்ததைத்ய குஞ்சரம் தரே தரோ தரம் வரம். இன்னொரு சொல்லட்டுமா? தரே தரோ தரம் வரம் வரே பவத்ர வரே பவத்ர மக்ஷரம் மக்ஷரம். வரே பவக்திரம் ப்ளஸ் அக்ஷரம் அப்படின்றத சேர்த்து பண்ணும்போது வரே பவத்ரமக்ஷரம். கிருபாகரம் க்ஷமாகரம் முதாகரம் யசஸ்கரம் மனஸ்கரம் நமஸ்கிருதம் நமஸ்கரோமி பாஸ்வரம் நமஸ்கரோமி பாஸ்வரம். இன்னொரு சொல்லட்டுமா? சமஸ்தலோகசங்கரம் நிரஸ்ததைத்ய குஞ்சரம் தரே தரோ தரம் வரம் வரே பவத்ரமக்ஷரம் கிருபாகரம் க்ஷமாகரம் முதாகரம் யசஸ்கரம் மனஸ்கரம் நமஸ்கிருதம் நமஸ்கரோமி பாஸ்வரம் நமஸ்கரோமி பாஸ்வரம். ராகம் வராதவாளுக்கும் சம்ஸ்கிருதம் தெரியாதவாளுக்கும் கூட ரொம்ப நன்னா இதில் கற்றுக்க முடியும். ஏன் அப்படின்னா, நான் எப்படி சொல்லிட்டு இருக்கேனோ அதே போலவே சொல்லிகிட்டே வந்தாலும் அது கரெக்டாக அப்படியே வந்துடும். ஏன்னா பிள்ளையாருடைய அனுகிரகம் இருந்தால் தான் அதெல்லாம் கற்றுக்க முடியும். அவர் நம்மளுக்கு அனுகிரகம் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளால் முடியாது என்ன இருக்க? நம்மளாம் வின்னர். நகைச்சியாக கற்றுப்போம். குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க, பெரியவாளும் கற்றுக்கோங்க. அந்த விநாயகரோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்.
இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.